ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு ரிசல்ட் குடுக்கக்கூடிய பொருள் தான் இந்த எலிக்ஸர் மிக்ஸ். ஸோ தேங்க் யூ சோ மச் மோகன் சார். அண்ட் நெக்ஸ்ட் சண்முகம் சார். சண்முகம் சாருக்கு அப்புறம் சதீஷ் சார். வணக்கம் வெல்கம் மேடம். சண்முகம் சார். வணக்கம் சார். அனைவருக்கும் மாலை வணக்கம் மேடம். மேடம் நான் வந்துங்க இந்த ப்ராடக்ட் எடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கொஞ்சம் அந்த கொஞ்சம் தான் ப்ரீத்திங் ப்ராப்ளம், மூச்சு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலில் 2 கால்லையும் பார்த்தீங்கன்னா ஸ்கின் அலர்ஜி மாதிரி இருக்கும். அது நான் ஏதோ வேறு மாதிரி எதுவும் நினச்சிட்டு அதுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் ட்ரை பண்ணால் ஸ்கின் டாக்டர்லாம் போனோங்க. போயிட்டு திரும்ப எங்கேயும் வந்திருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த எலிக்சர் மிக்ஸன் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ப்ரீத்திங் கண்ட்ரோலும் இந்த ஸ்கின்னும் வந்து நல்லா நார்மலாக ஆகிடுச்சுங்க. அதாவது லங்ஸுக்கும் ஸ்கின்னுக்கும் ரிலேட்டடான ஒரு விஷயம் இருக்குன்னு சொன்னாங்க. அப்புறம் இதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் என்னோடய ஃப்ரெண்டோட டாக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து செகண்ட் இயர் ஏதோ ஹாஸ்டலில் படிச்சுட்டு இருக்கிறாங்க வெளியில் காலேஜில். அவங்கக்கிட்ட நாங்கள் அதை பேசிட்டு இருக்கும்போது இப்போ இது கேள்விப்பட்டு பாப்பாவுக்கு இது மாதிரி ஸ்கின் அலர்ஜி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரேஷஸ் கம்ப்ளைண்ட் ஆக்சுவலி, பட் அது வெளியில் சொல்ல இங்கே ஸ்கின்னு சொல்லி சொன்னாங்க காமனாக. அப்புறம் நாங்கள் என்ன அது கொடுத்தோங்க. கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வாங்கிட்டு போச்சு அந்த பொண்ணு சாப்பிட்டுச்சு. மேலே நான் பேசுகிற கேட்குங்களா? கேக்குது சார். பிரேக் ஆனிச்சுனா நான் இன்ஃபார்ம் பண்றேன். கண்டிப்பாங்க. அப்புறங்க வந்து அந்த பொண்ணு சாப்பிட்டுச்சு. இடையில ஒரு ரிசல்ட் சொல்லவே இல்லை. அப்புறம் மறுபடியும் 1 மந்த் கழிச்சதுக்கப்புறம் திரும்பி எகைன் வந்து அந்த பொண்ணோட பாட்டி வந்து ஃபோன் பண்ணி இது மாதிரிங்க எங்கள் பாப்பா காலேஜ்லேருந்து வந்துருக்குது, இன்னொரு பாக்ஸ் கொண்டு வாங்க அப்படின்னாங்க. ஏங்க வாங்கிட்டு போயிட்டு என்னென்ன தெரில எதுன்னு தெரில நீங்கள் போட்டு கேட்குறீங்க. இல்லைங்க நல்லா இருக்குது, அதனால் திரும்ப வந்து கொடுத்துருப்பாங்க, நாங்கள் வெளியில் ஃபங்க்ஷனுக்கு போகிறோன்னு சொல்லிங்க வீட்டில் போய் கொடுத்துட்டு வந்தோங்க. திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு சாப்பிட்டுட்டு என்னாச்சுன்னா அது வந்து ஓரளவுக்கு நேரமாக இருக்கும் போல இருக்கும் அந்த பொண்ணு. நான் பார்த்தது இல்லைங்க. அப்புறம் தான் அப்புறம் செகண்ட் டைம் கொடுக்கும்போது தான் பார்த்தேன். அதை பார்த்தா ஃபேஸ் கிஸ்லாம் நல்லா கலராகிடுச்சு. நல்லா பயங்கரமாக ஸ்கின் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபேஸே பார்த்தா ரொம்ப ஷைனிங் ஆகிட்டு நல்லா பிரைட் ஆயிடுச்சு. அதே பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா மேடம் அவங்க காலேஜ் ஸ்டூடெண்ட் வந்து அவங்க எல்லாம் பேரண்ட்ஸ்ன்னு சொல்லி அவங்கெல்லாம் அந்த தெலுங்கானா வெள்ளூர் இதெல்லாம் ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வெள்ளூரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேரண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எங்கள் பொண்ணுக்கு இது ஒரு கம்ப்ளைண்ட்டுங்க, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூட்ரஸில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து சிஸ்ட் மாதிரி ஏதோ இருக்குது அதுக்கு ஒன்று கேட்டாங்க. அந்த நிஷா மேடத்தை கான்ஃபரன்ஸ் போட்டு அப்புறம் அதை கொடுத்தோம். அப்போ வந்து அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. இவங்களுடைய அந்த ஃபர்ஸ்ட் நான் ரேஷன்ஸ்க்கு கொடுத்த அந்த பொண்ணோட பாட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாடு வந்து தோட்டத்தில் தள்ளிட்டு கழுத்து எலும்பு வந்து பிரச்சனை ஆயிடுச்சுங்க. அந்த அம்மா என்ன பண்ணுதுன்னா அடிக்கடி என்னை கூப்பிட்டு இது மாதிரிங்க கழுத்து எலும்புக்கு எதாவது பிரச்சனை இது கழுத்து சரியாகுமா எனக்கு கேட்டு இருந்துச்சு. நான் யாருக்குங்க சொல்லுங்கள், நேரில் வந்து பார்த்து கூட பேசலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா கடைசியில் எனக்கு தான் இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்கேன் ரிப்போர்ட் இதெல்லாம் கொடுத்து இது பண்ணாங்க. அவங்க வந்து இதெல்லாம் வந்து சரியாகும்னு தெரில அப்படின்னு சொன்னாங்க. டவுட்டெல்லாம் சந்தேகப்படாதீங்க, கண்டிப்பாக நீங்கள் அதாவது ஜவு பிரச்சனை தான் சொன்னாங்க. அதனால் வந்து ரொம்ப சிரமப்பட்டுருந்தாங்க. ஆனால் அலோபதிக்கு அங்கே பயம் எங்களுக்கு எப்பயுமே. அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா இப்போ கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இதோட 3வது மாதம் இப்போ எல்லாமே நார்மலாச்சு. இப்போ தோட்டத்தில் போய் எல்லா ஒர்க் பண்ணுறாங்க. அந்த கழுத்து எந்த ஷேக் பண்ணாலும் எந்த பெயின் கிடையாதுங்க. அவங்களே ஃபோன் பண்ணி சொன்னாங்க எனக்கு சரியாயிடுச்சுங்க, வேறெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபர்ஸ்ட்டு அந்த பெயினாக இருக்குன்னு சொல்லி தான் நான் பொழுதுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு அந்த 1 வாரமாக நாங்கள் இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு நைட்டில் ஊசி போட போனோம் அப்படின்னு நாங்கள் சொன்ன எல்லாருக்குமே வந்து ஃபஸ்ட்டு வந்து 1 வீக் வந்து இது மாதிரி வந்து பெயின் இருக்குங்க. அதுக்கப்புறம் நார்மலாகின்னு சொன்னேன். அப்புறம் ஓகேன்னு சொல்லிட்டு இப்போ வந்து செகண்ட் இப்போ தேர்டு நாளைக்கு அவங்க பாலையில் தான் ஃபோன் பண்ணாங்க. நான் வந்து சொல்கிறேங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் போயிட்டு நீங்கள் கொண்டு வந்துருங்க அப்படின்னாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது இது மல்டி யூஸுங்க. ஒரே ஒரு ப்ராடக்ட்டு எதுக்கு கொடுத்தாலும் சரி அவங்க இதுங்க அதுக்கு இதுக்குன்றதா ஒன்றுமே தேவையில்லைங்க. 15 வருஷமாக அதே தான் நடந்துட்டு இருக்குது. அதான் மீட்டிங்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா. எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரீத்திங் பிரச்சனை இருக்கும், பயங்கரமாக தொந்தரவாக இருந்துச்சு. ப்ளஸ் ஸ்கின் இருந்துச்சு, இது தொந்தரவு. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா இப்போ அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்குது. இந்த ப்ராடக்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளூரில் வாங்கி அந்த பொண்ணோட ஃபாதர் வந்து ஏதோ மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாரு. பட் அவருமே என்கிட்ட பேசினார், இது மாதிரி நானும் சாப்பிட்டுட்டு இருக்கிறேங்க, எங்கள் பொண்ணு சாப்பிட்றாங்க நல்லா இருக்குன்றாங்க. அதனால் வந்து மல்டி யூஸுங்க. அதெல்லாம் பெரிய ஒரு ஆச்சரியம் தான். எனக்கெல்லாம் இந்த பூர்வமெல்லாம் பார்த்தீங்கன்னா முடி கம்மியாக இருக்கும். இது இந்த பவானி சங்கரன் பண்ண அந்த முடி வருது அதுன்னு சொல்லிட்டு இருப்பேன். நானும் யோசனை பண்ணேன். அப்புறமேல பார்த்து எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த புருவத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா முடியெல்லாம் நிறைய வர ஆரம்பிச்சு. இது எனக்கே அந்த சங்கர் சொன்னதுக்கு போது வாட்ச் பண்ணேன். அதுக்கு முன்னாடி பார்த்து பிளைனாக இருக்கும் அது மாதிரி. அதனால் வந்து நல்ல இந்த ஹேர் க்ரோத்து ப்ளஸ் அந்த ஸ்கின்னு இது எல்லாத்துக்குமே பெரிய ஒரு அற்புதமான ஒரு ப்ராடக்ட்டுங்க. கண்டிப்பாக இதெல்லாம் வந்து எல்லோரும் யூஸ் பண்ணோன்னு வச்சுங்களேன். பக்கமாக கூட ஒரு நியூஸ் போட்டிருந்தாங்க, ஏதோ நேற்று இருந்து காலையிலேருந்து ஏதோ பிரச்சனை அந்த கோள்கள் மேலே அந்த பிளானட்ஸில் பிரச்சனை, அதனால் வந்து நிறைய டிசீஸ் எல்லாம் கிரியேட் ஆகும் 2 மாதத்துக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்ட் எடுத்துக்கிட்டு எல்லாம் கொஞ்சம் நீங்கள் பாதுகாத்துக்குன்னு சொல்லி ஒரு குரூப்பில் போட்டிருந்தாங்க. அது கூட நம்ம இதில் குரூப்பில் போட்டிருந்தேன். அதனால் இதெல்லாம் சேஃபுங்க. இதெல்லாம் கண்டிப்பாக வந்து இதெல்லாம் வந்து அலட்சியப்படுத்தியெல்லாம் இருக்கக்கூடாதுங்க. இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொரோனா ஊசி போட்டு ஃபுட் ஹேபிட் எல்லாமே கொடுமையில் இருக்கிறோம். அதனால் தயவு செஞ்சு எல்லாரும் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுங்களேன், நம்ம குழந்தை எல்லாத்துக்கும் நம்ம பாதுகாப்பாக இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தகவல் கண்டிப்பாக மேடம் வரணுங்க. நன்றி மேடம். தேங்க்யூ வெரி மச் மேடம். தேங்க்யூ.
மை டியர் ஹோஸ்ட், ரெஸ்பெக்டபிள் கெஸ்ட், யாரும் வந்து எதையும் ஆன் பண்ணாதீங்க. ஷண்முகம் சார் சொன்னது பாத்தீங்க அப்படின்னா, எலிக்சர் மிக்ஸ் வந்து நுரையீரல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிஜமா வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ராடினரி ரிசல்ட் கொடுக்கும். நுரையீரல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா வித்தவுட் ஆக்சிஜன் வி கான்ட் சர்வைவ், அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஸோ அந்த ஒரு நுரையீரல் பிரச்சனையை சரி பண்ணி, ஸ்கின் பிரச்சனைகளையும் சரி பண்ணி, பியூட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சாருக்கு கொடுத்துருக்கு. அது ஹேரா இருக்கட்டும், இல்ல அந்த ஃபிட்னஸா இருக்கட்டும், அந்த ஆக்டிவிட்டி சுறுசுறுப்பா இருக்கட்டும். அதே மாதிரி சார் பேசும்போது பாத்தீங்கன்னா, முன்னெல்லாம் சார் வந்து பேசும்போது எலக்பா இருக்கும், நீண்டு பேசவே முடியாது. ஒரு 2 வார்த்தை பேசினா மூச்சு இழுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா இந்த ப்ராடக்ட பத்தி அவருக்கு சொன்னது நான் தான். சோ அப்படி இருந்த நபர் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப ஃப்ளூவன்சியா, அந்த எலிப்பு தன்மை இல்லாம ரொம்ப நல்லா எடுத்து நல்லா இருக்காங்க. அண்ட் அதே மாதிரி ஒரு டீனேஜ் பொண்ணு, காலேஜ் படிக்கக்கூடிய டீனேஜ் பொண்ணு, எல்லாருமே வந்து சில விஷயங்களை சொல்ல முடியாது. ஏன்னா இன்னைக்கு வெளியில போறாங்க, ஹாஸ்டல்ல இருக்காங்க அப்படிங்கும்போது பப்ளிக்கான ஒரு டாய்லெட் யூஸ் பண்ணுவாங்க, பப்ளிக்கான நிறைய விஷயங்கள் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இன்ஃபெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து உண்மையிலேயே வந்து அந்த சின்ன வயசுலேயே ஏற்படுறதெல்லாம் உண்மையிலேயே வந்து கஷ்டமான, மனசுக்கு கஷ்டமான விஷயம். ஏன்னா பெண்களுக்கு மேக்சிமம் வந்து அவங்களுடைய ஜெனட்டிக்கல் ஆர்கன்ல வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் எப்போ வரும் அப்படின்னா ஆஃப்டர் த சைல்டு பர்த், இல்லைன்னா ஆஃப்டர் த மேரிட், இந்த மாதிரியான ஸ்டேஜஸ்ல தான் வரும். ஆனா இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு டீனேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஜெனட்டிக்கல் ஆர்கன்ல வரக்கூடிய ப்ராப்ளம், அண்ட் அதே நேரத்துல கர்ப்பப்பையில பாத்தீங்கன்னா நீர்க்கட்டிகள், நீர்க்கோர்வைகள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஃபேஸ் பண்றாங்க. அதுக்கெல்லாம் எலிக்சர் மிக்ஸ் த கிரேட் ரிசல்ட், 100% ரிசல்ட் கொடுக்குங்க. அதுல மாற்று கருத்தே கிடையாது. அதே மாதிரி பியூட்டி, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அது கருப்பா இருந்தாலும் சரி, வெள்ளையா இருந்தாலும் சரி, அந்த ஸ்கின்னோட லைட்னிங், கொலாஜன் அப்படிங்கறத பொறுத்துதான் ஒருத்தவங்களோட அந்த முகம் வசீகரமே தெரியும். அந்த ஒரு முகம் வசீகரம் அப்படிங்கிறது வந்து எலிக்சர் மிக்ஸ்ல டெஃபினட்டா எந்த வயசுல உள்ளவங்க வேணாலும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், யார் வேணாலும் 60 வயசுல உள்ளவங்களும் நீங்க வந்து 30-40 வயசுல இருக்க மாதிரியான ஒரு லுக்கை நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 20ல இருக்கீங்களா, ரிமைண்ட் 20யும் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப நல்லா வந்து ஸ்கின்னுக்கு எல்லாம் வந்து கேரா இருக்கும். இந்த மாதிரி மல்டிபிள் டெஸ்டிமோனிஸ் இருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஷண்முகம் சார். ஆனா முக்கியமான விஷயம் அந்த எலும்பு சம்பந்தப்பட்ட விஷயம், அந்த அதாவது பை த வே த ஆக்சிடென்ட்ஸ்ல ஏற்படக்கூடிய நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் எலிக்சர் மிக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா டெஃபினட்டா ஒரு நல்ல ரெக்கவரி கொடுக்குங்க. ஏன்னா எலும்பு விஷயங்கள் வந்து அவ்வளவு சீக்கிரம் வந்து என்ன ட்ரீட் பண்ண முடியாத ஒரு விஷயம் இல்லையா. அதை வந்து ஆப்ரேஷன் பண்ணி மேக்சிமம் வந்து சக்சஸ்ன்னு சொல்லிடவே முடியாது. ஏன்னா அடுத்தடுத்து ப்ராப்ளத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த நேச்சுரலா வந்து எலிக்சர் மிக்ஸ் அதை வந்து சப்போர்ட் பண்ணி